ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், ஏழு பெற்றோர்கள் உன்னிடத்திலே வந்து விட்டார்கள். சிறு பிராயத்தில் தின்ன தந்தார்கள், குடிக்க தந்தார்கள், உடுக்க தந்தார்கள், பாதுகாப்பை தந்தார்கள், வீட்டை தந்தார்கள், வாகனத்தை வாங்கி தந்தார்கள், இரக்கமான முறையில் நடந்து கொண்டார்கள். இப்போது யா அல்லாஹ் உன்னிடத்தில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், நீ அவர்களோட இரக்கமான முறையில் நடந்து கொள்வாயாக. குழந்தைக்கு தீன கொடுத்தென்றால் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் அந்த குழந்தை துஆ செய்வாரு, ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இதான் பிக்கு ஃபாத்திஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ஹதீஸை சொன்னாங்க, துர்ஃபஉ லில் மய்யிதி தரஜத்துஹு பஅத மௌதிஹி. ஒரு மனிதர் வஃபாத்தாயினதுக்கு பின்னாலே அவர் கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், திடீர் என்று அவருடைய அந்தஸ்து உயர ஆரம்பிக்கும். அந்த மனிதர் கேட்பார், ஐ ரப் ஐயு ஷைஇன் ஹாதி, எதனால் அந்தஸ்து உயர்த்தப்பட்டிருக்கிறது? அவருக்கு சொல்லப்படும், வலதுக யஸ்தக்ஃபிரு லக், உங்களுடைய குழந்தை அவனுக்கு இஸ்திக்ஃபார் செஞ்சிருக்கிறார். செய்த பாவத்திற்கு கபர்ல வேதனை அனுபவிச்சு கொண்டிருந்தாலும் குழந்தைகளுடைய இஸ்திக்ஃபாரின் மூலமாக, குழந்தைகளுடைய துஆக்களின் மூலமாக வேதனை நிறுத்தப்படும். ஸஹீஹான ஹதீஸ்.